அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராமமூர்த்தி. தஞ்சாவூரில் உள்ள வசித்து வருகிறேன். எனக்கு தற்போது வயது 73. இதை ஏன் சொல்கிறேன் என்றால், ஆரோக்கியத்துடன் நான் வாழ்ந்து வருகிறேன். அறிவியல் மனோநிலை கொண்டு வாழ்வியல் தத்துவங்களை உணர்ந்து எல்லா வகையிலும் அதை நான் கடைபிடித்து வருவதால் எனது உடல், மனம், மூளை அனைத்தும் நன்றாக இயங்கி எந்த ஒரு செயல்பாட்டையும் விரைவாகவும் நிறைவாகவும் செய்து முடிக்கிறேன். என்னுடைய அறிமுக இந்த நிகழ்ச்சியில் சொல்லினால்தான் மற்றவர்கள் அதை கடைபிடித்து வருவார்கள் என்ற காரணத்தினால் இந்த விவரங்களை தங்கள் முன் வைக்கின்றேன். அதற்கு பல அனுபவங்களையும் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். மேலும் வாழ்வியல் தத்துவத்தின் அடிப்படையில் வார்த்தைதான் வாழ்வு, ஆன்மீக அறிவியல், ஒழுக்க நெறிமுறைகள் இவையெல்லாம் அனுபவித்து என் வாழ்நாளில் அடைந்து கொண்டிருக்கின்ற அனுபவங்களை உங்கள் முன் வைக்கின்றேன். ஏனென்றால் என்னை போல நீங்கள் எல்லோரும் ஆரோக்கியத்துடன் நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் என்பது என்னுடைய அவா. பல நூல்களை நான் கட்டியிருந்த போதிலும் பல பட்டங்களை நான் பெற்றிருக்கிறேன். பல கட்டுரைகளை எழுதி கொண்டிருக்கிறேன். இவையெல்லாம் விரைவாக வெளியிட இருக்கின்றேன். அதன் அடிப்படையில் என்னை சந்திக்க என்னுடைய நண்பரும் என்னோட பழகி கொண்டிருக்கின்ற மாணவர்களில் அவரும் ஒருவராக திரு என்பவர் என்னை பேட்டியளிக்க என்னுடைய தத்துவங்களை, என்னுடைய கோட்பாடுகளை இந்த உலக மக்கள் அறிய வேண்டும் என்ற அவான அடிப்படையில் அவர் விரும்பியதன் பேரில் இந்த நிகழ்ச்சி தொகுப்புகளை வாரந்தோறும் வெளியிட இருக்கிறார். அதனால் அவர் வாழ்வியல் தத்துவங்களை உட்படுத்தி அது தொடர்புடையான வினாக்களை தொடுக்க உள்ளார். அதன் அடிப்படையில் உங்களிடம் ஏற்படும் சந்தேகங்கள், வினாக்களுக்கு அவரே ஒரு காரணகர்த்தாவாக இருந்து வினாக்களை பல வழியில் தொடுத்து அதன் வழியாக நான் கொடுக்கின்ற பதில், விடை உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளும் வகையில் இருக்கும் பட்சத்தில் உங்களால் உங்களுடைய கமெண்ட்ஸ்களை, உங்களுடைய விளக்க உரைகளை எது வேண்டுமானாலும் என்னிடம் அலைபேசி மூலியமாகவோ அல்லது மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் குரூப் மூலமாகவோ நீங்கள் கேட்டு அறிந்து கொள்ளலாம். அதற்கு கால நேரம் ஒதுக்கி உங்களுக்கு தெரிவிக்கப்படும். தற்பொழுது நண்பர் என்னிடம் இப்போ கலந்துரையாடல் வந்திருக்கிறார். அவர் சில வினாக்களை தொடுப்பார். அதற்குரிய விடைகளை அறிவியல் மனநிலை கொண்டு அறிவார்த்தமான சொற்களை பயன்படுத்தியும் அறிவுடைமையோடு கூடிய பதிலை நான் கொடுக்க தயாராகின்றேன்.
தற்பொழுது இந்த நிகழ்வு நடைபெற உள்ளதை சொல்லி அவரை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கங்கப்பா. இன்னைக்கு பொதுமக்களுக்கு மிகவும் அத்தியாவசியமான ஆன்மீக அறிவியல் என்றால் என்ன அப்படிங்கிற டாபிக்ல தான் நம்ம பேச போகிறோம். கேட்டு தெரிஞ்சுப்போம். நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்பா கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். அது உங்கள் வாழ்க்கையில் உங்களோட எண்ணங்களை ஆக்கப்பூர்வமாகவும் ஆன்மீக அறிவியல் ரீதியாகவும் கிடைக்கிற நன்மைகளை நீங்கள் பெறுவதற்கு நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்போம். நம்மளோட பொதுமக்களோட வாயிலாக நான் கேட்கிறேன். கேட்போம். ஆன்மீக அறிவியல் என்றால் என்ன? சொல்லுங்கப்பா. நல்ல வினாவை தொடுத்துறீங்க, வரவேற்கத்தக்கது. இந்த இளம் பருவத்தில் இவ்வளோ ஆர்வமாக நீங்கள் இந்த பணியில் ஈடுபட்டுறீங்க. உங்கள் சேவை மென்மேலும் சிறக்க வாழ்த்துக்கிறேன். இந்த நவீன விஞ்ஞான உலகத்தில் மனிதனுடைய வாழ்வியல் முறைகள் நிறைய மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறது. யான் பெற்ற இன்பம் இந்த வையகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் மனித உள்ளங்களும் வலுப்பெற வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்தின் அடிப்படையிலும் நான் வாழ்நாளில் வாழ்ந்து வந்த அனுபவத்தையும் தற்போது அனுபவித்துக் கொண்ட அனுபவத்தையும் உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். அதன் அடிப்படையில் அவர் ஒரு வினா தொடுத்துள்ளார். ஆன்மீக அறிவியல் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு வினா தொடுத்திருக்கிறார். அந்த வினாவிற்கு ஆன்மீகம் என்பது எல்லோருக்கும் அறிந்த ஒன்று. ஒவ்வொரு கோட்பாடுகளின் அடிப்படையில் மதம் தோற்றுவிக்கப்பட்டது. அந்த மதத்தின் பெயர்கள் எல்லோருக்கும் தெரியும். உலகத்தில் மிக தெரிந்த மதங்களில் முஸ்லிம் மதம், கிறிஸ்டியானிட்டி மதம், இந்து மதம், பௌத்த மதம், சீக்கிய மதம் என்ற 5 விதமான பெரிய ஒரு கூட்டம்னு சொல்லலாம். அது மதம்னு சொல்றதை விட அது ஒரு இயக்கம், அது ஒரு கொள்கை சார்ந்த ஒரு இயக்கம் என்று சொல்லலாம். அந்த எல்லா மதங்கள் அந்த கோட்பாடுகளை கொண்ட அந்த இயக்கமானது எதை நோக்கி செல்கிறது என்றால் இறை, டிவைன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஒரு பவர். அதை நான் நேச்சுரல் காட், இயற்கை கடவுள் என்று நான் சொல்லுகின்றேன். மற்றவர்களெல்லாம் அதுக்கு உருவங்களும் அருவங்களும் வழிபாட்டு முறைகளையும் வெவ்வேறு கோணங்களில் செய்து வருகிறார்கள். அது சரியா தவறா என்று நான் சொல்ல விரும்பவில்லை. ஒரு மாணவன் தன்னுடைய அறிவை பெற்று அதிக மதிப்பெண் பெறுவதற்கு பல்வேறு வகையான யுக்திகளை கையாளுகிறான். உங்களுக்கு நல்லா தெரியும். மாணவர்களிலே கற்பூரம், மரக்கட்டை, வாழைப்பட்டை என்று சொல்வார்கள். அதுபோல மதத்தினுடைய விஷயங்களும் அது மாதிரி தான். நமக்கு வேண்டியது வாழ்வியலில் நீண்ட ஆயுளும் முழு ஆரோக்கியத்துடனும் மன மகிழ்ச்சியுடனும் அறிவு பலத்தோடும் நலத்துடனும் வாழதான் எல்லா உயிருமே விரும்புது. அது மட்டும் இல்லை, அதனுடைய தேவைகள், டிமாண்ட், அதில் டிமாண்டில் நிறைய இருக்கு. அர்ஜென்ட் டிமாண்ட், இம்மிடியேட்டாக தேவைப்படுறது, போஸ்ட்போன் பண்ணுறது, அதை அட்டன் பண்ணுறதுக்கான சோர்ஸுகளுக்கு நல்லதும் செய்கிறது, கெடுதலும் செஞ்சு அதை எந்த விதத்திலாவது அடைந்து விடுவது அப்படிங்கிற கோட்பாட்டில் தான் எல்லா உயிரினங்களுமே வாழ்ந்துட்டு வரும். இது ஏன் நான் விரிவாகவும் விளக்கமாக சொல்லணும்னா, இந்த ஆன்மீக அறிவியலுங்கிற ஏன் தலைப்புக்கு வந்தோம்னா, எந்த ஒரு செயலை செய்தாலும் நீர் அருந்துவது அதில் ஒரு சயின்டிஃபிக் ஆட்டிடியூட் இருக்கு. நின்றுக்கிட்டு தண்ணி குடிக்க கூடாது, உட்காந்து ஜூப் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு எச்சிலோட அதை விழுங்கணும். அது சயின்டிஃபிக் ஆட்டிடியூட். தண்ணி குடிப்பது ஒரு சாதாரண செயல். அந்த நீரை
எப்படி அருந்துவது, அதை எவ்வாறு உட்செலுத்துவது, இதுதாங்க ஆன்மீகத்தினுடைய அறிவு. அந்த தண்ணிக்கும் ஆன்மீகத்துக்கு என்ன சம்பந்தம்னா, அதே மாதிரி தான் ஆன்மீகத்தையும் நம்ம கொண்டு போகணும். அறிவியல் கோட்பாட்டோடு கொண்டு போகணும். அதுக்கு நிறைய உதாரணங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் நான் விளக்கம் கொடுக்குறேன். இருந்தபோதும் ஆன்மீக அறிவியல் என்ற கோட்பாட்டுடைய ரத்தின சுருக்கம் என்னவென்றால், இறை வழிபாட்டினை ஒவ்வொரு கோட்பாடுகளை கொண்ட இயக்கங்கள், அதே மதம் எப்படி கடைபிடிக்கிறது அப்படின்றால், அதில் அறிவியல் தத்துவங்கள் உள்ளடங்கி இருக்கு. ஆனால் அது அறிவியல் மனப்பான்மையோடு செய்யாமல் அது ஒரு சிஸ்டமேட்டிக்காக பழக்க வழக்கத்தோடு தான் செய்கிறாங்களே தவிர அது உள்ளார்ந்தமான முறையில் செய்வதாக நான் அறியப்படவில்லை. பெரும்பாலும் அவர்கள் செய்வதை அது ஒரு ப்ராக்டிக்கல், ஆஸ் யூஷுவல் வழக்கம் போல் அதை கடைபிடிக்கிறாங்க. உதாரணமாக இந்து மத கோட்பாடுகளை சந்தியாவந்தனம் சொல்லுவார்கள். காலையில் வழிபாடு, மாலை வழிபாடு, அதுக்கு மூச்சு பயிற்சி பண்ணுவாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்பீடாக எப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை விழாவிட்டு தண்ணியை தலையிட்டுவாங்க. அந்த கோட்பாடுகளையும் நிறைய வித்தியாசங்கள். இயேசு கிறிஸ்துல ப்ரே பண்ணும்போது மண்டியிட்டு கையை ஏந்தி பேசுவார். அது இஸ்லாம் மதத்தில் மண்டியிட்டு குனிஞ்சு தரையை முட்டும்போது அது ஒரு விதமான ஒரு யோக முறை. அதனால பின்விளைவுகள்லாம் உடலில் கொழுப்பு குறையிறது, மற்ற நோன்பு, இவ்வாறு பல்வேறு சடங்குகளை அறிவியல் கண்கொண்டு அதை சரியா செய்யணும். அதுதான் ஆன்மீகம். சரி, அந்த சரியா செஞ்சா என்ன நன்மை என்ன தீமை அப்படின்னு பார்க்கணும். நீங்க எந்த ஒரு செயலை எடுத்தாலும் பிளஸ் ஆர் மைனஸ் உண்டு. இந்த பிரபஞ்சமே பிளஸ் மைனஸ் தான் உருவானது. அதுக்கு விளக்க கோட்பாடு என்னுடைய கட்டுரையில கொடுத்துருப்பேன், அதை நீங்க வாங்கி படிக்கலாம். அப்ப பிளஸ் மைனஸ் எல்லாத்துலேயும் இருக்கு. எது பிளஸ் அதிகமாக இருக்கு, 90% பிளஸ் இருக்கு, 10% மைனஸ் இருக்குன்னா அதை அக்செப்ட் பண்ணி செய்யுங்க. இந்த 10% மறைஞ்சிடும், ப்ளஸில் வந்து மறைஞ்சிடும். 90% மைனஸ் இருக்கு, 10% தான் ப்ளஸ் லாபம், அது நன்மை இருக்கு. எப்படிலாம் எடுத்துங்க, அதை செய்யாதீங்க. அதுவே மனித வாழ்வியலுக்கு மிகப்பெரிய ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும், துன்பம் நெருங்காது. மிகப்பெரிய தத்துவங்களில் ஒன்றே ஒன்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மனிதன் எப்படி பிறந்த ஆதி காலத்தில் வளர்ந்தாலும் இயல்பாக இருக்கணும். இயல்புன்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இந்த ஆன்மீக அறிவியலை கலந்த செய்தியை தான் உங்களுக்கு ஆன்மீக கோட்பாடை கொண்டு போகிறேன். இயல்புனா என்ன, மனிதன்னா குணங்கள் இருக்கு. அதில் முக்கியமானது சினம், கவலை, பயம், பேராசை. அது இந்த வடமொழி சொற்கள் ஆணவம், கண்மம், மாயை அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் தமிழ் சொற்களே அதை பயன்படுத்துகிறேன். காமம், குரோதம், லோபம், மோகம் அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த விஷயங்களை உள்ள அடக்கி அதை வெற்றிடமா மனசை வச்சுக்கிட்டு இயல்பா ஒரு மனிதன் அவனை தான் மனிதன் சொல்லணும், அவனை தான் சரியான மனிதன் என்று சொல்லணும். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நான் வந்து சாதாரண மனிதன் தான். இந்த முழு மனித நிலைக்கு நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த நிலையை நான் அடைஞ்சிட்டேன்னா அடையலாம் எனக்கும் தெரியாது. அதை டில் த எண்ட் ஆஃப் த லைஃப் வரைக்கும் நான் முயற்சி பண்ணிட்டு அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். அதுதான் ஆன்மீக அறிவு. இறை வழிபாட்டினை எந்த ஒரு மத கோட்பாடுகளை யாராக இருந்தாலும் அதை கடைபிடிப்பார்களானால் அவங்களுக்கு அவங்க நினைப்பது கைகூடும். மனமது செம்மையானால் மார்க்கமெல்லாம் கைகூடும். மார்க்கம்னா வழி, இறை மார்க்கம், எந்த மார்க்கம் வேணாலும். என் அனுபவத்தை உங்களுக்கு சாட்சிகளோடு நான் நிரூபிப்பேன். சாதாரணமாக பொய் சாட்சி, ஒரு ஏற்பாடு பண்ணி சாட்சியெல்லாம் இருக்க முடியாது. அவங்க சொல்லும்போதே அதில் உண்மைத்தன்மை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும்.